திரு டிடிஎஸ் ரவி, இங்க இவிஎம் மேலேயோ அல்லது விவிபேட் குறித்தோ அரசியல் கட்சிகள், ஏடிஆர் மாதிரியான தன்னார்வ அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் தொடர்ச்சியா ஒரு சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அது ஏன்? முதல்ல காசர்கோடில் நடந்ததா சொல்லப்படுறது உண்மைக்கு புறம்பானதுன்னு தேர்தல் கமிஷன் இப்போ தான் அறிவிக்க விட்டுருக்கு. இந்த செய்தி, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்கள் அதை தொடர்ந்து ஒளிபரப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த இவிஎம் மிஷின் வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் எந்த வேட்பாளராவது போய் இதனால் நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு ஒரு வழக்கோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு பெட்டிஷனோ மனுவோ கொடுத்துருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். தேர்தல் நேரத்தில் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் கேஸ் போடுறதும் அதனால் அவர் அரெஸ்ட் ஆகிறதும், தேர்தல் நேரத்தில் இவிஎம் பற்றி ஒரு கேஸ் போடுறதும் அதனால் அதை தள்ளி போடுறதும் இயல்பாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பண்ணலாம். 2026க்கு இப்போவே நீங்கள் கேட்கலாம், இவிஎம் யூஸ் பண்ணக்கூடாது, அதற்கு இந்த காரணங்கள் இருக்குன்னு கோர்ட்டில் இப்போவே நீங்கள் வழக்கு கொண்டு போகலாம். அப்போ சுப்ரீம் கோர்ட்டு உங்களை தள்ளி போடாது. ரெண்டாவது, ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற சிஸ்டம் ஏதோ பிஜேபி கொண்டு வந்தது இல்லை. அது அம்பேத்கர் எழுதின சிஸ்டம். அதிலிருந்து வந்த ஒரு விஷயம். இப்படி இருக்கு. நான் சொல்லிடுறேன். நான் முடிச்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு சொல்லுங்க. இல்ல, முதல்ல இருந்த சிஸ்டம் என்ன, இப்ப மாற்றி அமைக்கப்பட்ட சிஸ்டம் என்ன அப்படின்னா அது கேள்விக்குள்ளாகாதா? இல்ல நடுவுல என்ன நடந்ததுன்னா, கோர்ட் எங்களுடைய ஒரு ஆளை நீங்க வச்சுக்கலான்னு ஒரு கருத்தை சொல்லிட்டு, அந்த தீர்ப்பை தயவு செஞ்சு எடுத்து போய் பாருங்க, எங்களுடைய ஆள் ஒருத்தரை நீங்க வைக்கலான்னு சொல்லிட்டு இதை பாராளுமன்றம் தான் முடிவு பண்ண முடியும்னு ஒரு கருத்தை தான் சொல்லித்த ஒழிய செய்யுங்கன்னு சொல்லி அது மறுதளிக்கப்படல. அப்போ அரசியல் கட்சி என்ன கேட்டது, உங்களதே கொலிஜியம்ல இருக்கும்போது நீங்களே உங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்துக்கும் போது நீங்க இதை பற்றி பேசாதீங்க, இது அரசியல் விஷயம் அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. சோ 3 பேர் சேர்ந்து முடிவு பண்றாங்கங்கிறது எடுத்தாச்சு. அப்புறம் இடியை பற்றி ஒரு கருத்து சொன்னாரு. தேர்தல் ஆணையத்துல தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்கிற ஒரு விஷயம் எப்படி அரசியலா இருக்க முடியும்? இல்ல தேர்தல் ஆணையம் சொன்னீங்க, அரசியல் விஷயம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதா சொல்றீங்க. ஆமா, தேர்தல் ஆணையம் அல்லது தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்யக்கூடிய விவகாரம் எப்படி அரசியல் ஆகும்? சார், 3 பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிற பிரச்சனை நம்ம எப்படி அரசியல் ஆகும்? இந்தியாவில் இத்தனை வருடங்களா தேர்தல் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்ற 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்கிறது சமீபத்தில் வந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்திலையும் 2 பேர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராகவும் எதிர்கட்சி தலைவர் அல்லது எதிர்கட்சியை சார்ந்தவர் அங்க உட்கார்றாருங்கிறது தான் அதனுடைய கதை. அடுத்தது அரசியலா இல்ல, இப்ப இன்னொன்னு நான் உங்களை கேட்கிறேன், இது நாள் வரைக்கும் நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலைங்க. இது அரசியல் சார்ந்த விஷயம், அரசியல்வாதிகள் முடிவு பண்ணணும், நீதிமன்றம் முடிவு பண்ணலாம். நிர்வாக ரீதியிலாக நாடு முழுக்க தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு தன்னாட்சி அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய குழு உறுப்பினர்கள் இருப்பதனால், ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் இருப்பதனால அது அரசியல் அப்படின்னு சொன்னா அது ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்த. இல்ல, நான் அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அதுல உள்ள அதிகம் போக விரும்பல, இருந்தாலும் விளக்கம் சொல்றேன். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால, ஒரு நீதிமன்றத்திலிருந்து ஒருத்தர் அதுல உட்கார்றதுனால அது புனிதம் அடையும்னு நீங்க சொல்றதாக இருந்தா, எங்களுடைய கேள்வி, ஐயா நீங்களே நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் கொலிஜியம் மூலமா தானே தேர்ந்தெடுக்கிறீங்க, அப்ப நீங்க முதல்ல ஜனநாயக ரீதியா வாங்க, அதற்கப்புறம் நாம பத்தி பேசிக்கலாம்னு சொல்றது தனி மனித உரிமை தானே, அரசியல் விஷயம் தானே. உங்களுக்கு அப்படி உரிமை இல்ல, இப்ப நீங்க அப்படி பாக்குறீங்களா? நீங்க போற போக்குல எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, நீங்க புனிதமானவர்கள். ஒரு நிமிஷம், நீங்க புனிதமானவர்கள், ஒரு நிமிஷம், நீங்க புனிதமானவர்கள்னு உங்களை நீங்களே கருதிக்கிட்டு நீங்களே கொலிஜியம் அமைப்பு மூலமா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா உங்களுக்கு நீதிமன்றம் மீதான அல்லது நீதி பரிபாலனம் மீதான நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்க விமர்சனம் பண்றீங்க, அதை விமர்சனம் பண்றீங்க. 1% மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா நீதிமன்றத்தை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே ஒரு 0.1% சொல்றேன். அப்பாவுடைய பையன் தான் நீதிபதியா வருவான், தாத்தாவுடைய பையன் தான் நீதிபதியா வருவான்னு கொலிஜியம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அது நாளைக்கு இன்னும் மோசமாகலாம் அப்படிங்கறத தவிர அதுல எந்த ஒரு கருத்தும் நமக்கு கிடையாது. அப்பாவுடைய புள்ள 1% ஒரே மாதிரியான ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு அரசு துறையில கனரக தொழிற்சாலைகள் துறையில் இருக்கக்கூடிய ஒரு செயலாளரை உடனடியாக இரவோடு இரவாக அவரை அந்த பதவியில் இருந்து விடுவித்து விட்டு அதே நேரத்தில் உடனடியாக அவரை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்வதும், தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்னதாக அந்த பொறுப்பில் இருந்து அவர் விடுவித்து
தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார் அப்படின்னு சொல்றதோ அது எதுல சேரும் சார்? ரெண்டுமே கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட். அவர் வந்து இன்னி வரை சார் நான் சொல்றேன் சார், நீங்க உங்களுக்கு வசதியா இருந்தா அது உடனே கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட் நான் பதில விரிவா சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? கோஇன்சிடென்ட் ஆஃப் ஃபேக்ட். ஏன்னா அந்த பர்டிகுலர் எலெக்ஷன் கமிஷனர் சொந்த காரணங்களுக்காக போனாரு. இன்னி வரைக்கும் அவர் எந்த ஒரு கருத்தையும் வெளியில சொல்லல. சொந்த காரணத்துக்காக போறது ஒரு தனி மனிதனுடைய உரிமை. அதோட அந்த மேட்டர் முடிஞ்சது. அதற்காக மீதி 2 பேர் திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரே ஒரு தேர்தல் ஆணையரை வைத்து இந்தியா பூரா தேர்தல் நடந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். டிஎன் சேஷன் மாதிரி ஒரு ஆண்மை மிக்கவர் எந்திரிச்ச உடனே அவரை அமுக்குவதற்காக 3 பேர் வந்தாங்க. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். என்ன இப்போ என்ன ஆண்மைனா என்ன ஒரு போல்ட்னஸ், ஆளுமைன்னு சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஆளுமையே வச்சுக்க. ஆண்மைனா என்ன? ஆளுமையே நீங்க தொடர்ச்சியா அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டே இருக்கீங்க. இப்போ அப்படி ஒருத்தர் ஆண்மையோடு இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுகவை பற்றி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி குற்றம் சாட்டுவதுங்கிறது நடந்துட்டு இருக்கு சார். அத பத்தி இந்த வழக்கு கட்சியை பத்தி அதிமுக தொடங்கின பிரச்சனைக்குள்ள நான் இல்ல. திரு ரவி, நீங்க திசை திருப்ப வேண்டாம். தெளிவா பேசலாம், ரொம்ப ஆரோக்கியமா பேசலாம்ன்றதுக்காக தான் இந்த விவாதமே நடத்துறோம். நீங்க கட்சியை இதுல பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஆண்மை அப்படின்னு நீங்க குறிப்பிக்க வேண்டிய அன்வான்டடான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்த உங்க வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு தேர்தல் கமிஷனர் அவர் வந்து ஆளுமையை காட்டி வாபஸ் வாங்கிக்கோங்க. அந்த வார்த்தை வேண்டாம். வாங்கிட்டேன். அப்ப அவர் தேர்தல் ஆணையர்னு நியமிச்ச கொஞ்ச நாள்லயே ஒருத்தர்லாம் முடியாது 3 பேர் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னது காங்கிரஸ். அது வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தார் இந்தியாவில். ஒரு ஆளுமையை காட்டின உடனே பண்ணது காங்கிரஸ். நான் ஒன்னு கேட்கிறேன், இந்த இவிஎம் வந்ததுக்கு பிறகு கள்ள ஓட்டு, அதாவது தவறான ஓட்டு, 2 இடத்தில் குத்துவதுங்கிற அந்த அதுக்கு என்ன சொல்வீங்க, செல்லாத ஓட்டு, அந்த மேட்டருங்கிறதே இல்லைன்னு ஆயிடுத்துங்கிறது உறுதியாயிடுதா? ஒன்று. ரெண்டாவது, நாளைக்கு மீடியால இருந்து எத்தனையோ சர்வே நடத்துறீங்க, தேர்தலில் ஓட்டு போட போறாங்க. ஒவ்வொரு பூத்துலையும் போய் ஏதாவது ஒரு சில பூத்துல ஒவ்வொரு மீடியாவும் போய் ஓட்டு போட்டு வர்றவங்க கிட்ட ஒரு கேள்வியை கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஐயா நீ எதுக்கு ஓட்டு போட்டியோ அது பல்பு எரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்கலாம். வர்ற 100 பேர்ல 20 பேரோ அல்லது 10 பேரோ ஆமாங்க நான் பார்த்தேங்க மாறி தாங்க வந்துச்சு, நான் வந்து திமுகவுக்கு தாங்க ஓட்டு போட்டேன், ஆனா அது தாமரை தான் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா அப்ப நாம சொல்லலாம். எப்படி சட்டரீதியா சரியா இருக்குங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வி நான் கேக்குறேன். இந்த நான் கேக்குறேன். நான் வழக்கறிஞர் அவர்கிட்ட கேக்குறேன். இல்ல நீங்க தொடக்கத்துல இருந்து பட்டியலிட்ட எல்லா விஷயத்திற்குமான ஒட்டுமொத்த கேள்விங்கிறது ஒண்ணுதான். அந்த கேள்விக்கான பதில் ஒண்ணு இல்ல சார். இல்ல கேள்வி எடுத்துக்கோங்க. ரவி கேள்வி எடுத்துக்கோங்க. நீங்க நிறைய விளக்கம் சொல்லிட்டீங்க. கேள்வி எடுத்துக்கோங்க. இவ்வளவு குழப்பங்களுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய, நீங்க சொல்ற மாதிரி வசதியாவே அவர்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தான் இதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. தேர்தல் ஆணையம் அதை பண்ணுமா பண்ணாதா? இன்னைக்கும் கதவு திறந்திருக்கு. சரி, நீங்க அதை எடுத்துட்டு போய் அங்க தேர்தல் ஆணையத்துல இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா இது கால்குலேட்டர் மாதிரி ஒரு மிஷின். அதுக்கு வந்து அது உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு இவிஎம் மிஷின்ங்கிறது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. அதுல நீங்க எந்த மின்னணுவும் உள்ள விட முடியாது, வெளியிலயும் எடுக்க முடியாது, அதுக்குள்ள எந்த பல்பும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. சூடு ஏத்துவாங்க, தவறான ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது எல்லாம் 40 சீட்டை தாண்ட முடியாதவர்கள் பேசக்கூடிய கருத்து. நம்ம அந்த சப்ஜெக்ட் பேசல. திரு